மண்டே மார்னிங் காலைல எழுந்தவனுமே கிச்சனுக்கு வந்து பாலையும் தண்ணியும் காய வச்சாச்சு. சரி வெளிய போய் பார்ப்போம்னு வெளிய போய் பார்த்தா, ரொம்ப குப்பையா இருந்தது. ஸோ தொடப்பத்த எடுத்து கொஞ்சம் பெருக்கியாச்சு. காலையில எழுந்து வெளிய பெருக்குனா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஸோ வந்து காலையில எழுந்து பெருக்கி ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு வெளிய. அப்புறமா சாப்பாடு செய்ய வந்துட்டேன். ஒரு உலக்கு அரிசி போட்டுட்டு, அத கொஞ்சம் கழுவி எடுத்துக்கலாம். அரிசி எப்பவுமே கழுவி எடுத்தா தான் அது வந்து கொஞ்சம் ஒயிட்டா வரும் சாப்பாடு வடிக்கும்போது. அந்த அரிசிக்கே ஒரு 2 உலக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இது ஃபர்ஸ்ட்டு உலக்கு தண்ணி. அப்புறம் அதே உலக்குல தான் ஊத்தணும். இது வந்து 2வது உலக்கு தண்ணி. 2 உலக்கு தண்ணிய அரிசியில ஊத்திட்டு, ஸ்டவ் ஆன் பண்ணி கேஸ்ல வச்சிடலாம். அப்புறம் தம்பிய எழுப்பி விட்டுட்டு வீடையும் பெருக்கியாச்சு. வீடு பெருக்கிறது ஒரு பெரிய இது. எங்கேருந்து தான் குப்பை வருதுன்னே தெரியாது. ஃபுல்லா குப்பை. அப்புறம் விசிலும் வந்துடுச்சு. இப்ப நான் செய்யறது லெமன் ரைஸ் தான். ஏன்னா, என் தம்பிக்கு லெமன் ரைஸ் தான் பிடிக்கும். சரி மண்டேவே அவனுக்கு பிடிச்ச லெமன் ரைஸை செஞ்சு கொடுத்துருவோன்ட்டு லெமன் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். எல்லாம் போட்டு கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாலாம் போட்டு இது பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஃபுல்லாக லெமன் ரைஸ்க்கு ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை ஊற்றிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு சால்ட் எல்லாம் போட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கருப்பாயிடுச்சு. ஸோ லெமன் ரைஸ்க்கும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு தக்காளி சட்னி. ஒரு வெங்காயம் 3 தக்காளி போட்டு ஒரு கம்மியாக ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தக்காளி சட்னி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு பச்சை மிளகாவ 4ஆ கீறி போட்டு உப்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறமா தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிட்டு, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். பிகாஸ் தக்காளி சட்னிக்கு தக்காளி நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ மஞ்சத்தூள் முக்கியம். மஞ்சத்தூள் போடலன்னா தக்காளி ஒரு மாதிரி வதங்காமல் இருக்கும். இப்போ தம்பிக்கும் ஸ்நாக்ஸ் இப்போ ஆரஞ்சு வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இது அம்மாவுக்கு சாப்பாடு கட்டி வச்சாச்சு. ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. தக்காளி சட்னி ரெடி ஆனால் எல்லாம் ரெடி ஆகிடும். தம்பியும் கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு. ஸோ தக்காளி சட்னியும் சிம்மில் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அது வந்து வேற ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்கும் சாப்பாடு கட்டி வச்சிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. முடிஞ்சிட்ட பேரு திருப்பி அந்த கடாய் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சு இன்னைக்கான டேவை முடிச்சாச்சு.